கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு வந்துட்டு ஜனன நட்சத்திரம் கண்டறிவது எப்படி. 860 வகுத்தோம்னாக்கா 13 பாகைக்கு 780 கலை, 780 போக மீதி 20 கலை. அப்போ 13 பாகை 20 கலை, ஒரு நட்சத்திரத்தினுடைய பாகக்கலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை விழுப்புரத்தில் 12/5/2022 பிறக்குது. அதாவது 12 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பகல் 12 மணி 10 நிமிஷத்துக்கு பிறக்குது. இதுக்கு ஒரு நட்சத்திர கணக்கு எப்படி எடுக்கலான்றத பார்க்கலாம். பிறந்த தேதி 12ஆம் தேதி 5வது மாதம் 2022, பகல் 12 மணி 10 நிமிடத்துக்கு ஆண் குழந்தை ஜனனம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இது பிறந்த இடம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா விழுப்புரத்தில் பிறந்திருக்கு. முதல்ல என்ன ஊரில் பிறந்திருக்குது, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டு, எந்த மாநிலம், இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். ஏன் அப்படின்னா லேட்டிடியூட் தெரிஞ்சாதான் அந்த கால அளவுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? அதனால கால அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா லேட்டிடியூட் கண்டிப்பாக தேவை. அந்த லேட்டிடியூட்க்கு எந்த மாநிலம், எந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது எந்த தாலுக்காவில் அந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படின்றது தெரிஞ்சாதான் அதுக்கு நாம் சூரியனுடைய நேர கால அளவுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த குழந்தைக்கு முதல்ல நாம் எடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தோம்னா அகசு அப்படின்னு சொல்லக்கூடியது. பஞ்சாங்கத்தை காட்டு. இந்த பஞ்சாங்கத்தில், அதாவது 28ஆம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் சித்திரை மாதம், அதாவது 12ஆம் தேதி, சித்திரை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை பிறந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த 29ஆம் தேதிக்கு 31 நாழிகை 12 வினாடி அகசு வருது. பகல் அகசு அப்படின்னு இங்கே இருக்கும். பகல் அகசு, மேஷத்தினுடைய ராசி இருப்பு வரும், யோகம் வரும். இதில் இந்த பக்கம் தேதி, இங்கிலீஷ் தேதி, தமிழ் தேதி அப்படின்னு சொல்லி சகன ஆண்டு, தெலுங்கு வருஷம் அப்படின்றதெல்லாம் வரும். நேத்திர ஜீவன், யோகினி, சிரார்த்த திதி அப்படின்றதெல்லாம் வரும். இந்த பஞ்சாங்கத்தில் தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தெளிவாக இருக்கும். நம்ம எடுத்து நம்ம கணக்கு போடக்குள்ள எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும். இப்போ பகல் அகசு ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை நாழிகை? 60 நாழிகை. ஒரு நாளைக்கு 60 நாழிகை ஒரு நாளைக்கு. அப்போ பகல் நேரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 29ஆம் தேதி, அதாவது சுபகிருது வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அகசு அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அகசை எடுத்து போட்டு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். 29ஆம் தேதி அகசு 31/12, 31 நாழிகை 12 வினாடி, 31/12. இது சூரிய உதயம் கண்டுபிடிக்கிறதுக்கு, சூரிய உதயம் காண்பது. சூரிய உதயம் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த இங்கேருந்து ஒன்று ஆனோம்னா இது 60 வினாடி ஆகிடும். இது மொத்த நாழிகை, இது வினாடி.
இப்போ இந்த 60 நாழிகையில் வந்துட்டு ஒரு நாழிகை வினாடி எடுத்தோம்னாக்கா 60 வினாடி. அப்போ இங்கே 60ன்னு போட்டுக்கலாம். இந்த 60ல் 12 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 8. 5ல் 1 போச்சுன்னா 4. 48 வினாடி. இங்கே 9 இருக்கும் மீதி. இந்த 9ல் 1 போச்சுன்னா மீதி 8. இங்கே 5. 5ல் 3 போச்சுன்னா 2. இது வந்து இரவு அகசு. இது வந்து பகல் அகசு. இப்போ இந்த இரவு அகசை வந்துட்டு பாதி ஆக்கிக்கணும். பாதி ஆக்கிட்டோம்னாக்கா நமக்கு சூரிய உதயம் கிடைக்கும். எத்தனை மணிக்கு சூரிய உதயமாகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ முதல்ல வந்துட்டு வினாடியை பிரிச்சுக்கணும். 24. 48 2ஆல் வகுத்தோம்னா 24. 28 2ஆல் வகுத்தோம்னாக்கா 14. 14 நாழிகை 24 வினாடிக்கு சூரியன் உதயமாகுது. இப்போ இந்த சூரிய உதயம் அந்த 14 24க்கு உதயம் ஆயிடுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு வந்து விழுப்புரத்துக்கு லேட்டிடியூட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு விழுப்புரத்துக்கு வந்துட்டு லேட்டிடியூட் எடுத்தோம்னாக்கா 11.57. லேண்டிடியூட் வந்துட்டு 79.29. இது வந்து லேண்டிடியூட் விழுப்புரத்துக்கு. இந்த விழுப்புரத்துக்கு இந்த லேண்டிடியூட் எடுத்தோம்னாக்கா 6 நிமிஷம் வந்து வித்தியாசம். 6 நிமிடம். 6 நிமிஷம் வித்தியாசம் வரும். அது இந்த பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க. மொபைலில் போட்டோம்னா கூட விழுப்புரத்துக்கும் தஞ்சாவூருக்கும் எவ்வளோ நேரம் வித்தியாசம் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஏன்னா இது வந்து தஞ்சாவூர் வந்து 0 ஆக்கி போட்டிருக்காங்க. இப்போ விழுப்புரத்துக்கு நம்ம வந்து 0 ஆக்கி போட்டோம்னாக்கா இது கணக்கு வேறு மாறும். அப்போ தஞ்சை சமஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பஞ்சாங்கம் போட்டிருக்காங்க. தஞ்சை சமஸ்தானத்துக்கு 0 ஆக்கி போடுறதுனால தஞ்சாவூருக்கும் விழுப்புரத்துக்கும் எவ்வளோ நிமிஷம் வித்தியாசம் அப்படின்னு எடுத்தோம்னா 6 நிமிஷம் வித்தியாசம் வரும். புரிஞ்சுதா? சூரிய உதயத்தில். இப்போ நமக்கு வந்து அடிவானத்தில் சூரியன் எப்போ உதயமாகுதுன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கு. புரிஞ்சுதா? இப்போ இந்த 14 நாழிகை 24 வினாடியை வந்து மணி ஆக்கணும். இப்போ மணி ஆக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து 2.5 வகுத்துக்கணும். 2.5 வகுத்துக்கணும். 2.5 வகுத்தோம்னா 5 மணி. 5 மணிக்கு வந்துட்டு 2 10 5 2 12. 12 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 14ல் மீதி 1.5 இருக்கும். இந்த 1.5க்கு வந்துட்டு 60ஆல் பெருக்கணும்னா 90 வரும். 90 + 24 114. இந்த 114 வந்துட்டு 2.5 வகுத்துக்கணும். 2.5 வகுத்தோம்னாக்கா 2க்கு 5 வினாடி வேணும். அப்போ 1 வினாடி தான் குறையுது. அதனால 2 நிமிஷத்தை இதில் கூட்டிக்கலாம். 44 + ஒரு 2 6 46 நிமிஷம். 5 மணி 46 நிமிஷத்துக்கு சூரிய உதயம். இந்த 6 நிமிஷத்தை இது கூட கூட்டினோம்னா 5:52க்கு சூரிய உதயம். புரிஞ்சுதா? 5:52க்கு சூரிய உதயம். 5:46 வந்து தஞ்சாவூர் சூரிய உதயம். இது இந்த விழுப்புரத்துக்கு எடுத்தோம்னாக்கா 6 நிமிஷம் வந்து கூட்ட வேண்டியது வரும். ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு குறைக்க வேண்டியது வரும், ஒரு ஏரியாவுக்கு கூட்ட வேண்டியது வரும். அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மேடான பகுதியாக இருக்கும், இல்லை பள்ளமான பகுதியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏற்ற இறக்கம், சூரியனுடைய உதயம் கிடைக்கிறது ஏற்ற இறக்கம் இருக்கும். அந்த ஏற்ற இறக்கத்தை கண்டுபிடிச்சி தான் நம்ம இந்த கணக்கை போடணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த டைம் எடுத்து எழுதிக்குவோம். 5:52ன்றது வந்துட்டு சூரிய உதயம்.
சூரிய உதயம் 5:52 காலையில். இப்போ குழந்தை பிறந்த நேரம் எப்போ? 12:10 பகல் இல்லையா? அப்போ 12:10 எழுதிக்கிறோம். இப்போ சூரிய உதயம் வந்து 5:52, அதை எழுதிக்கிறோம் 52. இதை கழிச்சோம்னாக்கா 8, 6ல் 5 வச்சுனா 1, 11ல் 5 வச்சுனா 6. 6 மணி நேரம் 18 நிமிஷம். அதாவது சூரிய உதயத்திலிருந்து 6 மணி நேரம் 18 நிமிஷம் சென்னுதான் இந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நேரத்தை வந்துட்டு நாழிகையாக மாற்றிக்கணும். நாழிகையாக மாற்றணும்னா 2.5 பெருக்கிக்கணும். இப்போ 2, 12, 6, 3, 15. இப்போ 18க்கு அதே மாதிரி 3, 18 இல்லையா? அப்போ 45 வினாடி. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. இதில் வந்துட்டு 18 அப்படின்றது 18 × 2.5 பெருக்கணும்னா 45 வினாடி வரும். 15 நாழிகை 45 வினாடி குழந்தை ஜனனமான நேரம். இந்த நேரம் சரிதானா அப்படின்றது எப்படி நம்ம செக் பண்றது? தெரியாது இல்லையா? இந்த குழந்தை பிறந்த நேரம் 12:10க்கு தான் பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு நாம ஒரு செக்கிங் எல்லாம் இருக்குது. அந்த செக்கிங் எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, இந்த நாழிகையை வந்துட்டு ஆண் பெண்ணு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 15 × 60 பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? 600, ஒரு 300, 900, 945 வரும். இந்த 945 75ஆல் வகுத்துக்கணும். ஏன் 75ஆல் வகுக்கணும்னா 1.25 நாழிகை ஒரு ஜனனம். ஒரு ஜனனம்ன்றது வந்து 1.25 நாழிகை. இது வந்துட்டு ஆணு பெண்ணுன்னு மாறி மாறி ஒதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 1.25 வந்துட்டு 60ஆல் பெருக்கணும்னாக்கா 75ன்னு வரும். அதுதான் இந்த 75ன்றது. புரிஞ்சுதா? இப்போ இந்த 75 வகுத்தோம்னா எத்தனை ஓர கணக்கு வருது? 945 மொத்த வினாடி. இது 15:45ன்றது 15 60ஆல் பெருக்கணும்னா 900. இந்த 45 கூட்டணும்னா 945. இந்த 945 75ஆல் வகுத்தோம்னாக்கா 12 ஓரை முடிஞ்சிடுது. 12 × 75 எவ்வளோ வருது? 12 × 75 900. மீதி 45. 12 ஓரை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு 13வது ஓரையில் இந்த குழந்தை ஜனனமாக இருக்குது. அப்போ 13வது ஓரை அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஞாயிறு வந்து முதல் ஓரை ஆணு, ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை வந்துட்டு முதல் ஓரை பெண்ணு. அப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இப்போ குழந்தை பிறந்தது என்னைக்கு? வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும். அப்படியே மாற்றி மாற்றி எழுதுங்க. ஆண், பெண்ணு, ஆண், பெண்ணு, ஆண். முதல் வாரம் வந்துட்டு வியாழக்கிழமை என்ன வருது? ஆண் வாரம் வருது இல்லையா? அப்போ இது 12 நாழிகைன்றது வந்துட்டு என்னன்னுனாக்கா 12 வரைக்கும் என்னங்க? ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு. 2 வந்ததுனாக்கா பெண்ணு, 3வது வந்ததுனாக்கா ஆணு இல்லையா? அப்போ இது வந்து ஆண் குழந்தை அப்படின்றது சரிதான். ஆண் குழந்தைன்றது சரிதான். புரிஞ்சுதா? சரியா வரல அப்படின்னாக்கா அவங்க குறிச்ச டைம் வந்து தப்பா இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க குறிச்ச டைம் வந்துட்டு தப்பா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அதில் வந்துட்டு 10 நிமிஷம் அல்லது முன்ன பின்ன இருக்கும். அந்த நிமிஷத்தை நம்ம சரியாக கால்குலேஷன் பண்ணி கொண்டாந்துட்டோம் அப்படின்னாக்கா லக்னம் சரியாக உட்காந்துரும். இதை வச்சு தான் நம்ம லக்னமே எடுக்க போகிறது. அந்த லக்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா ஜாதகம் சரியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்துட்டு லக்னத்தை வந்து அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நட்சத்திரத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அன்னைய நட்சத்திரம் என்ன அப்படின்றத. இப்போ ஜனன நாழிகை எவ்வளோ வருது? 15 நாழிகை 45 வினாடி. பதினஞ்சு 45 15 நாழிகை 45 வினாடின்றத எடுத்துக்கிட்டோம். ஆண் குழந்தையான்றதை கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? இப்போ வந்து ஜனன நட்சத்திரத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.